குடும்பத்தாரை துயரத்தில் ஆட்சி மறைந்த அருமை சகோதரி ஆதிலட்சுமி அம்மையார் அவர்களுடைய படத்திறப்பு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கிற உறவினர்களே, வட்டாரவாசிகளே, இளைஞர்களே, படத்தை திறந்து வைத்து குடும்பத்தாருக்கு ஆளுநரை வழங்கியிருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டியின் தேசிய தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களே, தலைமையேற்றிருக்கிற அருமையன் செல்வராஜ் அவர்களே, உங்கள் யாவருக்கும் என் முன்னேற்றம் ஜேபி கலந்த வணக்கத்தை உயிராக்கி கொண்டு இந்த குடும்பத்தின் நிகழ்விலே பல நிகழ்விலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் நிகழ்கின்ற பொழுது அது ரிபப்ளிகன் பார்ட்டியின் பலத்தை நாம் இழப்பதை போன்ற ஒரு உணர்வு. ஏன் என்று சொல்லுகிறேன் என்றால், குன்னத்தூர் குடும்பம் இந்த கேஎன்எஸ் பிளாக் பகுதியில், எஸ்டி பிளாக், கேஎன்எஸ் பிளாக் மொத்த பகுதியிலும் குன்னத்தூர் குடும்பம் ஒரு ஆலமரமாக விழுதுவிட்டு 3-4 தலைமுறைகளை சார்ந்து விரிந்து கிடக்கிறது. ஆனால் அதில் ஒரு பெருமை என்னவென்றால், நான் இங்கு வந்து அமர்ந்து 1 மணி நேரமாக இந்த இளைஞர்களை பார்க்கிறேன். அவர்கள் 5ஆம் தலைமுறையை சார்ந்தவர்கள். அந்த 5ஆம் தலைமுறையை சார்ந்த அந்த இளைஞர்களுக்குள்ளே அந்த இயக்கப்பற்றும் இன உணர்வும் தளபதி மேல் கொண்டிருக்கிற பாசமும் அவர்கள் விவாதத்திலே நான் கேட்டேன். அந்த பற்றோடு குன்னத்தூர் குடும்பம், பெண் கொடுத்தவர்கள், பெண் எடுத்தவர்கள், அந்த குடும்பத்தை சார்ந்த உற்றார் உறவினர்கள், பேர பிள்ளைகள், ஆண்கள், பெண்கள் அத்தனை பேரும் ரிபப்ளிகன் பார்ட்டியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு வலிமையான அண்ணல் அம்பேத்கரின் கொள்கையை ஈடுபடுத்தி இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த இயக்கத்திற்காகவும் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவதற்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு பிடிப்போல் வாழ்கின்ற இந்த கொள்கை மிகுந்த இந்த குடும்பத்திலே அருமை அம்மையார் மறைவு மிகப்பெரிய இழப்பு. அது செல்வம் சொன்ன மாதிரி அந்த அக்கா பேசுறது ரொம்ப அமைதியாக இருக்கும். வாங்கம்மா, சாப்பிட்டியா தம்பி, எப்படிங்கிற வரும்போது அந்த அன்புக்கு இணை எதுவும் சொல்ல முடியாது. 2 பேரும் மச்சானவங்க 2 பேரும் நல்லா அதே அம்பேத்கர் பாதையிலே, அதே இயக்கத்தில், அதே குடும்ப பொற்றோடு தான் பழகுகிறார்கள். இந்த இப்படிப்பட்ட குடும்பத்தில் அவர்களை விட்டு கருத்திருக்கிற அருமை அம்மையாருக்கு என் சார்பில் ஆழ்ந்த இழந்ததை குறிதாக்கி கொண்டு இன்றைய சூழ்நிலை நான் இந்த மாதிரி கூட்டங்கள்ல இது முழுக்க ரிபப்ளிகன் பார்ட்டியை சார்ந்த குடும்பத்தாரின் நிகழ்வு என்பதால் சில கருத்துக்களை முன்வைக்க ஆசைப்படுகிறேன். நாம் சட்டமன்ற உறுப்பினர் தேர்தலிலே மிகப்பெரிய சக்தியை இழந்திருக்கிறோம். 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 4 முறை இழந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்னது என்று கேட்கின்ற பொழுது அந்த மக்கள் சொல்றது வில்லேஜ் இதில் சேர்த்தாங்களோ அதனால நாம தோற்றுறோம். ஆனா போராட்டங்களில் இருக்கிற 1,20,000 தமிழர்கள், தாக்கப்பட்டவர்கள் ஒன்று இணைந்து ஒரே சக்தியாக வாக்களிப்பார்கள். ஆனால் 65,000 வில்லேஜ்காரர் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கிட்ட அந்த ஒற்றுமை தேர்தல் நேரங்கள்ல காசு யாரு அப்படி கொடுக்குறோம். இப்ப கூட இந்த வகையில வரும்போது பார்த்த சில பேனர்களை பார்க்கும்போது நெஞ்சு வலிக்கிறது. கொள்கை பிடிப்பது வேறு. ஆனால் அம்பேத்கர் நினைத்திருந்தால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய, இந்தியாவிலேயே மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக வந்திருக்க முடியும். ஆனால் நான் இங்கிலாந்துக்கு வந்தது பொருளாதாரத்தை கற்பதற்கல்ல, சட்டத்தை கற்பதற்கல்ல. அங்கே வாழ்ந்து இந்தியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற 18 கோடி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அரணாக இருக்க வேண்டும் என்பதற்காக என் அறிவை வளர்த்துக் கொள்ள வந்து அந்த மக்களை காப்பாற்றுவேன் என்று சொல்லி அரசியல் குறித்து நமக்கு ஒரு அரசியல் சாசன சட்டத்தை தந்தார். அப்பேற்பட்ட தலைவன் வகுத்து தந்த ஒரு இயக்கத்திலே நாம் அணிவகுத்து நிற்போமேயானால் இந்த இயக்கத்திற்கு வலிமையாக இருக்கும். அந்த வழியில் மாண்புமிகு தளபதி அவர்கள் ஆற்றிய பணியை போன்று சிறந்த பணி ஆற்றிய தங்கமயில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எவரும் இல்லை. அவர்கள் செய்த ஒவ்வொரு
பணியும் நேற்று செய்தோம் இன்று மறைந்தோம் என்கின்ற பணிகள் அல்ல. எல்லாம் நூற்றாண்டு காலம் இந்த மக்கள் பேசக்கூடிய பணிகளை தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் இந்த தங்கவயல் மண்ணுக்கு சிந்தித்து செயல்பட்டு இருக்கிறார். ஒரு ஊரையை நாம் சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைக்கவில்லை. அந்த விதான சௌதாரியிலே சிங்கமன கர்ஜித்தார். அவரை பார்த்து சபாநாயகரே ನನ್ನ ನೋಡಿ ಮಾತಾಡ್ರಿ ರಾಜೇಂದ್ರ, ನಾನು ಕೇಳಬೇಕು, என்னை பார்த்து பேசு, நானும் உன் பேச்சையும் உன்னையும் பார்க்க வேண்டும் என்று பேசுகின்ற அளவுக்கு அவர் வாத திறமை இருந்தது. சட்டமன்றத்திலே தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் பேசுகிறார் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிறார்கள் 200 சில்லற எம்எல்ஏவும் எங்க இருந்தாலும் அந்த அசம்பிளாளர்கள் அளவுக்கு 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் தன் வாதங்களை நம் மண்ணிற்காக வாதம் வைத்தவர் தளபதி எஸ். ராஜேந்திரன். அப்பேற்பட்ட தலைவரை நாம் இழந்திருக்கிறோம். இன்றைக்கு வெகு விரைவிலே நாம் நகரமன்ற தேர்தலை சந்திக்கவிருக்கிறோம். இதுல வில்லேஜ் இல்ல, வெறும் தங்கவயல் தான். அந்த தங்கவயல் தமிழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நமக்குள்ளே பொறாமையற்று ஒன்றுபட்டு நாம் ஒரு 20 நகரமன்ற உறுப்பினர்களை பெறுவோமேயானால் நகரமன்றத்தை நாம் கைப்பற்ற முடியும். அந்த அளவிற்கு ஒவ்வொரு இயக்கத்தவர்களும் ஒவ்வொரு இயக்க இளைஞர்களும் இயக்கப்பட்டோடு தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்கள் களத்தை வலுப்படுத்துவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இன்னொரு 4 மாதம் பெருமையாக உழைப்பேமையானால் நிச்சயமாக 20 இருந்து 22 நகரமன்றத்தை நம்மால் கைப்பற்ற முடியும். காசுக்கு ஆசைப்படாமல் சமூகத்திற்காகவும் இந்த மண் மீது பற்று வைத்து, தாழ்த்தப்பட்ட இனத்தின் மீது பற்று வைத்து, ஆனால் அம்பேத்கர் தந்த இந்த ரிபப்ளிகன் பார்ட்டி நீலக்கொடியின் மீது பற்று வைத்து உணர்வு பூர்வமாக ஒன்றுபட்டு செயல்படுவேனால் காசுக்கு ஆசைப்படாமல் நிச்சயமாக நாம் 22 நகரமன்ற உறுப்பினரை பிடிக்கின்ற சக்தி நம்மிடத்தில் இருக்கிறது. நாம் தளபதி தோற்கிறார் என்பதென்றால் தளபதி தோற்கவில்லை. அப்பேற்பட்ட சக்தியை இழந்து நாம் தான் தோற்று கொண்டிருக்கிறோம். அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும். அப்பேற்பட்ட சிந்தனை கொண்டவர்கள் தான் இந்த டி.எஸ். நடராஜ், முருகேஷ், அவங்களை சார்ந்த குடும்ப மக்கள் தங்கள் அனைவரும் அந்த இயக்கப்பட்டோடு இருக்கிறார்கள். அந்த இயக்கப்பட்டோடு நாம் எல்லா நிகழ்விலும் நாம் ரிபப்ளிகன் பார்ட்டியை நினைவு கொள்ள வேண்டும். தளபதி எஸ். ராஜேந்திரன் அவர்களை களத்தை வலுப்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு இக்குடும்பத்தையும் அந்த உற்றார் உலகங்களுக்கு பிரிவு பாடுகின்ற விட்டு பிரிந்திருக்கிற அருமை தாயார் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கிற ரிபப்ளிகன் பார்ட்டி புலார் மாவட்ட கமிட்டியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை விருதாக்கி விலகிய நன்றி வணக்கத்தை. மறைந்த தாயார் ஆதிலட்சுமி அம்மாவுடைய போராட்ட நினைவு அஞ்சலை எண்ணி இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் வட்டாரத்தின் சார்பாகவும் மிக ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு இந்த குடும்பத்துக்கு ஆறுதலாக ஒரு இரங்கல் கீதத்தை நான் சமர்ப்பிக்கிறேன். அஞ்சலி அம்மாவின் முதலாண்டு நினைவில் அனைத்து குடும்பங்கள் சேர்ந்து உனக்கு பூஜைகள் செய்து வந்தோம். உங்கள் உருவப்படத்தை அனைவரும் சேர்ந்து கையெடுத்து வணங்குகிறோம். உங்கள் உருவம் அங்கே நீங்கள் பெற்ற பிள்ளைகள் பேர பிள்ளைகள் உயிர் அங்கே துடிப்பது தெரியலையா? நீங்கள் அமைதியுடன் துயில் கொள்ளும் உங்கள் உருவ படத்தை ரசித்திடவா? ஆதிலட்சுமி அம்மாள் உங்கள் இறப்பினிலே கண்ணீர் மழை. கடந்த ஆண்டு இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்த அம்மையார் திருமதி ஆதிலட்சுமி அவர்களுடைய 1ஆம் ஆண்டு படத்திறப்பு விழாவிற்கு வருகை தந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற திருவாளர்கள் எஸ். நடராஜன்,
டி கிருஷ்ணன், ஆர் ராஜா, எம் யஷ்வந்த்ராஜ், ஆர் மணிநகரன், எஸ் குமரன், ஏ பிரகாஷ், கே ஆனந்த், எஸ் கதிர்வேல், எஸ் குமார்த்தி அவர்களையும் இந்த படத்திற்கு நிகழ்ச்சியினை தலைமையேற்று நடத்த வருகை தந்திருக்கின்ற அண்ணன் திரு ஆர் செல்வராஜ் அவர்களையும் அம்மையாரின் படத்தினை திறந்து வைத்து ஆர்வலர்களை வழங்கியிருக்கின்ற மாண்புமிகு தளபதி திரு எஸ் ராஜேந்திரன் எம்ஏ எல்எல்பி நேஷனல் பிரசிடென்ட், அருமை அக்கா திருமதி ஆதிலட்சுமி அவருடைய படத்திற்கு நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற வட்டார பஞ்சாயத்தார், கோவில் கமிட்டியார், கலெக்டர் இடத்தார், வட்டார பெரியோர்கள், தாய்மார்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அம்மையாருடைய படத்தை திறந்து வைத்து இரங்குவரை ஆற்ற இருக்கின்ற மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் எம்ஏஎல்பி சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட், நேஷனல் பிரசிடென்ட், ரிபப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா அவர்களையும் வருக வரவேற்று நம்முடைய தலைவரோட நம்ம பிஏ அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்கிறேன். உங்கள் அனைவரின் நிகழ்ச்சிக்கு வருக வரவேற்று இப்பொழுது மாண்புமிகு தளபதி அவர்கள் அம்மையாருடைய படத்தை திறந்து வைப்பார்கள். அனைவரும் 2 நிமிடம் எழுந்து என்று அவருக்கு அஞ்சலி பிரேம் இந்த கலைக்கழகத்துக்கு செயலாளர். இப்படி இந்த வட்டாரத்திலே இந்திய குடியரசுக் கட்சிகளை ஏற்றுக்கொண்டு பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்று மாண்புமிகு தளபதி எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று உழைக்கின்ற இந்த குடும்பம் மிக சிறந்த குடும்பம், இந்த வட்டாரத்திலே மிக பெரிய குடும்பம் என்று சொல்லுவார்கள். அந்த ஒழுக்கத்தோடு கடைபிடித்துக் கொண்டு வாழ்கின்ற குடும்பம். தன்னுடைய பிள்ளை, அதாவது லட்சுமி ஆதிலட்சுமி அம்மாவுக்கு பிள்ளை கஜேந்திரன், அவர் தன்னுடைய அம்மா மீது எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாரோ அவங்களுடைய குடும்பம், அவங்க பிள்ளைகள், பெண்கள் எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்களோ அதோட அதிகமான பாசம் வச்சிருக்கிறது அவருடைய பேரன் ஹரீஷ். போன வருடம் அவர் கல்யாணம் ஆச்சு. கல்யாணத்துக்குள்ள மாண்புமிகு தளபதி வந்து வாழ்த்து கொடுத்துருந்தாரு. அந்த திருமண பத்திரிகையில் அந்த அம்மாவுடைய ஆயாவுடைய பத்திரிகை, அந்த பத்திரிகையில் போட்டோ போட்டிருக்கிறார். இதுக்கு முன்னே யாரும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கல்யாண பத்திரிகையில் ஒரு ஆயாவுடைய போட்டோ, அது அவர்கள் தன்னுடைய ஆயாவை எவ்வளோ பாட்டி மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சிருந்தா அவர் அந்த போட்டோவை போட்டிருப்பாரு. 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் என்னுடைய திருமணத்தின் போது எங்கள் அப்பா இறந்துட்டாரு. நான் என்னுடைய திருமண பத்திரிகையில் எங்கள் அப்பா போட்டோ போட்டேன். என்னுடைய தம்பி சுந்தரராஜ் அவருடைய திருமணத்தில் எங்கள் அப்பா போட்டோ போட்டார். என்னுடைய தம்பி சிவகுமார் ஐசிஎஃப் சென்னை அவருடைய திருமண பத்திரிகையில் எங்கள் அப்பா போட்டாங்க. முதல் பக்கத்தில் போட்டோம். 30 ஆண்டுகளுக்கு பின்னால் இப்போதான் நான் அந்த ஒரு பத்திரிகையை நான் பார்த்தேன். காரணம் அன்பு பாசம். மறைந்த அக்கா